ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி கணேஷ் வீலாக்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தா ரோட் சைடில் பண்ணுற காளான் மசாலா வீட்டிலே ரெடி பண்ணி ட்ரை பண்ணினேன். ஸோ இதுக்காக நான் எடுத்துகிட்டு பார்த்தா கோஸ் ஒரு 200 கிராம் அண்ட் காளான் ஒரு 200 கிராம் எடுத்துட்டேன். நல்லா கட் பண்ணி வச்சுட்டு பீஸாக கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி விடாமல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட வந்து என்னென்ன சேர்த்தேன்னா ஒரு ஸ்பூன் மைதா மாவு, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு வந்து தேவைக்கு இது ஆப்ஷன் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடி, லைட்டாக ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு தண்ணி விடாமல் நல்லா பிசைஞ்சு உருண்டை எடுத்து வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயை வந்து சூடு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டு அந்த எண்ணெயில் ஒவ்வொரு பீஸாக போட்டு எடுத்து நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். நல்லா ஆனதுக்கப்புறம் உதுத்தி வச்சுட்டேன். ஸோ 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி 2 சின்ன தக்காளியை வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த பியூரி எடுத்து வச்சாச்சு. வானிலையில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டு முதல்ல வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டேன். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் நீங்கள் தேவைப்பட்டால் காரத்துக்கு தேவைப்பட போடலாம். பச்சை மிளகாய் ஆப்ஷன் தான். ஸோ அடுப்பில் வந்து வானிலை திரும்பி வச்சு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் விட்டு தாளிப்பு எதுவும் போடாமல் நல்லா வெங்காயத்தை மட்டும் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணினேன். ஸோ மசாலா என்னென்ன ஆட் பண்ணால் ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள், அப்புறம் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் கரம் மசாலா யூஸ் பண்ணேன். சாட் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டேன். ஸோ அப்புறம் கொஞ்சம் தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா வதக்கிற டைமில் பார்த்திங்கன்னா நம்ம உதித்து வச்ச காளானும் இந்த கோஸ் இருக்குல்லையே அந்த மிக்ஸையும் போட்டு நல்லா வதக்க ஆரம்பித்தேன். ஸோ 2 மினிட்ஸ் நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கார்ன் வந்து பார்த்திங்கன்னா கார்ன் பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ அது திக்னஸ்க்காக ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு அரை டம்ளர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா போட்டு கொஞ்சம் வதக்க ஆரம்பித்தேன். கடைசியாக பார்த்திங்கன்னா டொமேட்டோ பியூரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கின அப்புறம் கார்ன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கார்னிஷிங்காக பண்ண வெங்காயம், கொத்தமல்லி அதெல்லாம் தூவிட்டு கொஞ்சம் கேரட் போட்டு கடைசியில் கார்ன் ஃப்ளேக்ஸ் இருந்துச்சு, அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட வேண்டியதான். மழைக்கு செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சுட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாகவும் இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள்.